அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்ம திருக்குர்ஆன் வசனங்களை எவ்வாறு புரிந்து கொள்வது அப்படிங்கிறத முதல்ல சொல்லிட்டு உங்களுடைய கேள்வி பதில் செக்ஷனுக்கு வந்துடுவோம். இப்போ திருக்குர்ஆன் வசனங்களை பொறுத்த வரைக்கும் நாம் யாருமே அரபு மொழியை அந்த இலக்கண சட்டங்களோடு படித்து புரிந்தவர்கள் கிடையாது. அரபு ஓத வேணா ஓரளவுக்கு பயிற்சி எடுத்திருப்போம், தமிழாக்கத்தை படித்து புரிந்து கொள்ளலாம். அப்போ இன்னைக்கு தமிழாக்கம் வந்துருச்சு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? திருக்குர்ஆனுடைய 90% வசனங்களையும் நீங்கள் நேரடியாக பார்த்த உடனே புரிஞ்சிடும். தொழுகையை நிறைவேற்றுங்கள், நிலைநிறுத்துங்கள், ஜக்காத்து கொடுங்கள், இது யார்ட்டையும் போய் விளக்கம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு. இது மாதிரி 90% வசனங்கள் மறுமையை அஞ்சிக் கொள்ளுங்கள், அநியாயம் செய்யாதீர்கள், பொய்யர்களுக்கு சாபம் உண்டாவதாக, கேடு உண்டாவதாக, இப்படி இருக்கின்ற வசனங்களை எல்லாம் நீங்க ஈஸியா புரிந்து கொள்ளலாம். இரண்டாவது வழிமுறையாக சில வசனங்களுக்கு நம்ம நேரடியாக விளக்கத்தை அறிந்து கொள்ள முடியாது. அதுக்கு எங்க போய் விளக்கத்தை தேடுறது அப்படின்னு கேட்டா, அந்த வசனத்திற்கு மேல அல்லது கீழே, முன்னாடி உள்ள வசனமோ அல்லது பின்னாடி உள்ள வசனமோ அந்த வசனத்திற்கு விளக்கமாக அமைந்து விடும். இப்ப குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் காரியா அப்படிங்கிறான், உள்ளத்தை ஓங்கி அடிக்கக்கூடியது, திடுக்கிட செய்யுகிற நிகழ்ச்சி அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அப்ப திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சின்னா அது எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு? இந்த ஊர்ல இப்போ நடந்துகிட்டு இருக்கிறத பத்தி சொல்லப்படுதா, நடந்ததை பத்தி சொல்லப்படுதா, இல்லை நடக்க போறதை பத்தி சொல்லப்பட்டிருக்குதான்னு தெரியல. எப்படி புரிஞ்சுக்கிறது? இறைவனே விளக்கம் கொடுத்துருவான். மல்காரியா, திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சினா என்ன? ஒமா அதுராக்க மல்காரியா, திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி என்றால் உனக்கு எப்படி தெரியும்? அது என்னன்னு இப்ப நான் உனக்கு சொல்லிதான் தெரியும். அல்லாஹ்வே சொல்லி கொடுத்துருவான். யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மபசூஸ், அந்த நாளில் மக்கள் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களாக ஆகிவிடுவார்கள். இப்ப உலக அழிவு நாளை பத்தி அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு முதல்ல மூடலாக தெரியாத விளக்கம் பிறகு தெரிஞ்சிருச்சு. இப்படி அல்லாஹ் என்ன செய்கின்றான்? குர்ஆன் வசனங்களுடைய அந்த வடிவத்தை வைத்திருக்கிறான். இது இரண்டாவது வழி. மூணாவது வழிமுறை, இப்ப குர்ஆன் வசனத்திற்கு நேரடியாக நமக்கு விளக்கம் தெரியல. அப்ப எப்படி இதற்கான விளக்கம் இருக்கும் என்று நாம என்ன செய்ய முடியாது, உண்டாக்கி சொல்லக்கூடாது. இதுக்கு இதுதான் விளக்கம் வெளிப்படையா தெரிஞ்சா சொல்லிடலாம், மூடலாக நாம உண்டாக்கிடக்கூடாது. உதாரணத்துக்கு அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல ஒமின் ஷர்ரி நஃபாஸாத்தி ஃபில் உகத் அப்படின்னு ஒரு வசனத்தை குறிப்பிடுறான். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். முடிச்சுகளில் ஊதக்கூடிய தீய சக்திகளை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை குல் பி ரப்பில் ஃபலக் என்று தொடங்குகிற சூறால இருக்குது. இப்ப நமக்கு வெளிப்படையா பார்க்கிறோம், புரியல. முடிச்சுகள்னாலும் எந்த முடிச்சை பத்தி சொல்லப்படுதுன்னு தெரியல. அதுல ஊதக்கூடிய தீய சக்திகள் அப்படின்னா என்னன்னு புரியல. இப்ப நாமவே இது மந்திரவாதிகளை பத்தி சொல்லப்படுது, அல்லது மாமியாரை பத்தி கணவன்கிட்ட சொல்லி கொடுக்கிற மருமகளை பத்தி சொல்லப்படுது, முடிச்சுன்னா தலையண மந்திரம்னு இஷ்டத்தில் இருக்கக்கூடாது. இப்ப அதுக்கு நேரடியாக நமக்கு இப்ப புரியல. சரி, அதுக்கு முன்னாடி பின்னாடி ஏதாவது விளக்கம் இருக்குதா? இல்ல. அப்ப இது யாரு சொல்லுவா இந்த விளக்கத்தை? ரசூலுல்லாஹ் சொல்லிடுவாங்க. ஏன்? அல்லாஹ்வே குர்ஆன்ல அப்படிதான் சொன்னான். எப்படி சொல்றான்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை மனப்பாடம் பண்ணாங்க இல்லையா? அவங்க மனப்பாடம் பண்ணதுக்கும் நாமெல்லாம் மனப்பாடம் பண்றதுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்னா, நம்ம மனப்பாடம் பண்றதா இருந்தா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து நீங்க என்கிட்ட ஒப்பிச்சு காட்டி ஒரு 10-15 வாட்டி வாசிச்சு காட்டி பிறகு நீங்க வீட்டுல போட்டு மீண்டும் மீண்டும் வாசிச்சு பார்த்து மனப்பாடம் பண்ணிக்கணும். எப்பவெல்லாம் மறக்கிற மாதிரி தெரியுதோ அப்பெல்லாம் மனப்பாடம் பண்ணணும். இதுதான் நம்ம மனப்பாடம் பண்ற விதம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனப்பாடம் பண்ற விதம் என்னன்னா, இப்போ லேட்டஸ்டா போன்ல ஒரு ஆட்டோ ரெக்கார்டிங் வந்திருக்குல்ல, செக் பண்ணி செட் பண்ணலாம் வேணாம், ஏற்கனவே அது செட்டிங்ல இருக்கும். நீங்க என்ன பேசினாலும் அது உங்கள்கிட்ட சொல்லி ஒப்பிக்கலாம் செய்யாது, அது ரெக்கார்ட் ஆகிக்கும். அது மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுவாங்க, ரசூலுல்லாஹ் திருப்பி கூட சொல்ல தேவையில்லை, இப்படியே கேட்டா போதும், அது அப்படி மனப்பாடாய் போயிடும். எவ்வளோ பெரிய வசனமாக இருந்தாலும் மனப்பாடாயிரும்.
நமக்கு அப்படி இல்லை, ஆனா ரசூலுல்லாஹ்க்கு அப்படி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தான் சொன்னான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதாஜல பிஹி, அவசரப்பட்டு மனப்பாடம் பண்ணணும், நீ உங்களுடைய நாக்கப்பட்டு இவ்வளவு ஆட்டிக்கிட்டு இருக்க வேணாம், அசைக்க வேண்டாம். இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா, இந்த குர்ஆனை ஒருங்கிணைத்து தொகுப்பதும் அதை ஓத வைப்பதும் எங்க பொறுப்பு, அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொண்டான். ஃபைதா கரஅனாஹு, நம்ம ஓதுவோம்னா ஜிப்ரீல் ஓதுவாரு. ஃபத்தபி குர்ஆனா, முகமதே நீங்க என்ன செய்யணும்னா அந்த ஓதுறத மட்டும் கவனிச்சுக்கிட்டே வாங்க, அது போதும், அது ஆட்டோமேட்டிக்கா உள்ளத்துல பதிஞ்சிரும். இது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும், நமக்கு இல்ல, அப்படி பதிஞ்சிரும். சும்ம இன்ன அலைனா பயானா, பிறகு அந்த வசனங்களுக்கு விளக்கம் ஒன்று தேவைப்படுதுல, அதையும் நம்ம தான் சொல்லிக் கொடுப்போம், நீங்க கவலைப்பட வேணான்ட்டு அல்லாஹ். இந்த அடிப்படையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனப்பாடம் செய்து கொண்ட திருக்குர்ஆன் வசனங்களை, மனப்பாடம்னா மனதில் பதிந்து விட்ட திருக்குர்ஆன் வசனங்களை சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. சஹாபாக்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டாங்க, வாழையடி வாழையாக மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இது குர்ஆன் வசனத்தை எடுத்தாச்சு. இப்ப அதுக்கான விளக்கத்தை ரசூலுல்லாஹ்ட்ட தான் எடுக்க முடியும். அப்ப எதற்கு விளக்கம் கிடைக்கலையோ அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிடுவாங்க. அப்ப முடிச்சுகளில் ஊதும் தீய சக்திகள்னா ஹதீசுகளை தேடும்போது ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி இருக்கிறது. உங்களில் ஒருவர் உறங்குகிற பொழுது ஷைத்தான் அவருடைய பிடரியில் 3 முடிச்சுகளை போடுகிறான், அப்பொழுது ஊதுகிறான். எப்படி ஊதுகிறான்? முடிச்சுனா உண்மையில கழுத்துல போட்டு கட்டுறது இல்ல, கயிறு இல்ல, இலக்கியமா எப்படி ஊதி விடுறான்? நல்ல நீளமான இரவு இருக்கிறது, நல்லா தூங்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றான். அவன் காலையில் ஒருவேளை எழுந்து விட்டால் ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. நம்ம இலக்கியமா சொல்லுவோம்ல, அவன் என்னத்தை போட்டு காதுல ஊதுனான்னு தெரியல, ரொம்ப 4 நாளா ரொம்ப மோசமா இருக்கிறான்னு சொல்லுவாங்க. ஊதுறதுன்னா ஊதுறதுல வழி எடுக்கிறது, அங்க அது இலக்கியமா அப்படி சொல்லி விட்டுருவாங்க. அப்ப சில இடத்துல குரூப்பிசம் பண்ணி குழப்பம் பண்ணி விட்டுருவாங்க, டேய் அவன் என்னடா வந்துட்டு காதுல ஊதி விட்டான் அப்படிம்பாங்க. அது மாதிரி சைத்தான் ஊதி விட்டான், நல்லா தூங்கு, சுபுக்கு எந்திரிக்காதேன்னு. அதுதான் அந்த 3 முடிச்சு. எழுந்தால் ஒரு முடிச்சு அவிழ்ந்துரும், ஒழு செய்தா 2வது முடிச்சு அவிழ்ந்துரும், தொழுதுட்டான்னா 3வது முடிச்சு அவிழ்ந்துரும் நாங்க ரசூலுல்லாஹ். இதுக்கு தான் பாதுகாவல் தேடுறது, வமின் ஷர்ரி நஃபாஸாத்தி ஃபில் உக்கத். இப்படி ஒரு வசனத்திற்கு ஹதீஸ் மூலமாக நம்ம விளக்கத்தை அறியலாம் என்பதை புரிஞ்சுக்கணும். உடனே நீங்க கேட்பீங்க, இதுக்கு இதுதான் ஹதீஸ் விளக்கம்னு சொன்னாதானே தெரியும், எங்களுக்கு எப்படி தெரியும்னு நினைக்கலாம். புகாரி மொழிபெயர்ப்புல வந்துருச்சு, இன்னும் பல மொழிபெயர்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்குது. ஓரளவு ஒரு 5 வருஷத்துக்குள்ள எல்லா மொழிபெயர்ப்பு கிடைச்சிரும். அப்ப புகாரில 5ஆம் பாகத்தை பார்த்தீங்கன்னா குர்ஆன் விளக்கம் அதுல இருக்கும். சில வசனங்களுக்கான விளக்கத்தை ஹதீஸ்ல இருக்கும்ல, அதை எடுத்து போட்டிருப்பாங்க. முஸ்லிம்ல 3வது பாகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விளக்கத்தை எடுத்துடலாம், ஓரளவு தெளிவு கிடைச்சிரும். நீங்க 4 பேர் கேட்கவே வேண்டாம், டைரக்டா பார்த்துடலாம். அதுக்கப்புறம் என்ன வழிமுறை? ஒன்று நேர்ல பார்த்தா புரிஞ்சுக்கிறது, 2வது அல்லாஹ்வை விளக்கி நமக்கு புரிஞ்சுக்கிறது, 3வது நாம இறை தூதருடைய அந்த விளக்கத்தை வைத்து புரிந்து கொள்வது, 4வது வரலாறு வச்சு புரிஞ்சுக்கிறது. அது என்ன வரலாறு? இப்ப குர்ஆன்ல அல்லாஹ் சில வார்த்தைகளை சொல்லுவான், அந்த வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் தெரியாது, அந்த அர்த்தத்துக்கு வரலாறு படிச்சாதான் தெரியும். இப்போ குர்ஆன்ல இவர்கள் சாயிபா என்று ஒரு ஒட்டகத்தை ஒதுக்கி கொண்டார்கள், பஹீரா என்று ஒரு ஒட்டகத்தை ஒதுக்கி விட்டார்கள், இப்படின்னு சில ஒட்டகத்தை பத்தி சொல்றான். இப்படி அல்லாஹ் சாயிபா என்று பிரிப்பதற்கும் பஹீரா என்று பிரிப்பதற்கும் உத்தரவு போடவில்லை, நீங்களாக இட்டுக்கட்டி கற்பனை செய்து கொண்டீர்கள்னு அல்லாஹ் கண்டிப்பான். ஒட்டகம்ங்கிற வார்த்தை ஓகே, ஒட்டகத்துக்கு தமிழ் அர்த்தம் ஓகே. சாயிபா என்று ஒட்டகத்தை ஒதுக்கி கொண்டார்கள், பஹீரா என்று ஒட்டகத்தை ஒதுக்கி கொண்டார்கள் நம்ம படிக்கிறோமே. சாயிபானா என்ன, அல்லாஹ் ஏன் அதை கண்டிக்கணும்? பஹீரானா என்ன, ஏன் கண்டிக்கணும்? இப்ப தெரியாது, அந்த விளக்கம் குர்ஆன்லயும் இல்லை, ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் இதற்குத்தான் இது சொல்லப்படுதுன்னு விளக்கி சொல்லல. ஏன் சொல்லலைன்னா விளக்க வேண்டியது இருந்தா மட்டும்தான் அல்லாஹ் சொல்லி கொடுப்பான். வரலாறுல இருந்தா சொல்ல தேவையில்லை, அது வரலாறுல இருக்கும். வரலாறுல என்ன நடப்புல இருந்துச்சுன்னா, மக்கா காஃபிர்கள் சில ஒட்டகத்தை ஒதுக்கி விட்டுருவாங்க, நேர்ச்ச மாதிரி விட்டுருவாங்க. யார் என்ன செய்யக்கூடாது? இந்த ஒட்டகத்து மேல சவாரி செய்யக்கூடாது, இதுக்கு பேரு சாயிபா ஒட்டகம், இந்த ஒட்டகத்துக்கு பேரு பஹீரா ஒட்டகம், இதுல யாரு பால் கறக்க கூடாது, இப்படி ஒதுக்கி விட்டுருவாங்க. இந்த மாதிரி அந்த ஒட்டகங்களை இறைவனுக்கு என்று ஒதுக்கி விட்டு விடுறார்களே, இப்படி நானாக எந்த விதமான சட்டத்தை போடவே இல்லை, நீங்களாக இட்டு கட்டிட்டீங்கன்னு நல்லா கண்டிக்கிறான். இந்த விளக்கம் நமக்கு எப்படி தெரிஞ்சது? வரலாறு வச்சு தெரிஞ்சது. அரபிகளுடைய வரலாறு என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருது. அப்ப இந்த வரலாறு எப்படி தெரியும்? வரலாறு புக்கையா போய் படிச்சுட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் நீங்க புகாரி முஸ்லீம்ல பார்த்தாலே பின்குறிப்புல போட்டுருவாங்க.
சாயிபா என்றால் இதுதான் அதுக்கு அர்த்தம், பஹீரா என்றால் இதான் அர்த்தம் புரிஞ்சு போயிடும். அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரலாறை பத்தி அல்லாஹ் சொல்லுவான். லா ததருன்ன ஆலிகத்தக்கும் வலா ததருன்ன வத்தன் வலா சுவாகன் வலா யகூச வலா யவுக்க வ நஸ்ரா. வத்து, சுவா, யகூசு, யவுக்கு, நஸ்ரை நீங்கள் விட்டுவிட வேண்டாம் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்படின்னு அல்லாஹ் குறிப்பிடுவான் ஒரு இடத்துல. அப்படின்னா என்ன, வத்து சுவான்னு தமிழாக்கமும் வத்து சுவான்னு தான் எழுதியிருப்பாங்க. அப்படின்னா என்ன, சில நல்ல மனிதர்களை அந்த மக்கள் கடவுளா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள் தான் அந்த வத்து சுவாங்கிற ஆட்கள்லாம் அப்படின்னு நமக்கு அந்த விளக்கத்துல தெரிஞ்சு போயிடும். அதே மாதிரி குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், லாத்து, உஸ்ஸா, மனாத் என்று சில பேரை நீங்கள் வழிபடுகிறீர்கள் அல்லாஹ். இந்த 3 பேர் யாரு, அது வரலாறுல தெரிஞ்சிடும். மக்கத்து காஃபிர்கள் லாத் என்று ஒரு இறைநேசன் ஒரு ஆளை நினைத்து கொண்டு வழிபட்டு வந்தாங்க. அதை அல்லாஹ் கண்டிக்கிறது தான் இதை சொன்னான்னு தெரிஞ்சிடும். இது போல திருக்குர்ஆன் வசனங்களை நீங்க இந்த 4 வடிவத்தில் தெரிஞ்சுக்கலாம். 5வது அரபி மொழியினுடைய வடிவமே ஒன்று இருக்கிறது, அதை வச்சு புரிஞ்சுக்கலாம். அரபி மொழியினுடைய வடிவம் என்னன்னா, இப்போ அலிஃப் லாம் மீம் அப்படின்னு ஒரு சூரா தொடங்குது. அலிஃப் லாம் மீம் ரா என்று தொடங்குது. அலிஃப் லாம் மீம் ஸ்வாதுன்னு தொடங்குது. துவாசி மீம்னு தொடங்குது. காஃபா யா இன் ஸ்வாதுன்னு தொடங்குது. நூன் என்று ஒரு எழுத்தோட தொடங்குது. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், நூன்னா நூன்னு தான் எழுதி வச்சிருப்பாங்க, அலிஃப்னா அலிஃப்னு தான் எழுதி வச்சிருப்பாங்க. இதே குர்ஆன்ல அலம் தர கைஃப ஃபால ரப்புக்கு ஓதுறோம்ல, அதுல பாருங்க அலிஃப் இருக்கு, லாம் இருக்கு, மீம் இருக்கு. ஆனா அதை இப்படி ஓதுறோம், அலம் தர கைஃபன்னு ஓதுவோம். இதே பக்கராவுல ஆரம்பத்துல அலிஃபு லாம் மீம் இருக்கும், அதை அலம்னு ஓத மாட்டோம், அலிஃபு லாமு மீம்னு பிரிச்சு ஓதுவோம். ஏன், எழுத்துல 2 ஒண்ணு தானுங்க. இதை மட்டும் அலிஃப் லாம் மீம்ங்கிறோம், இது மட்டும் அலம்னு ஏன் ஓதுறோம், அந்த ஓசை வடிவத்துல குர்ஆன் அப்படி இறங்குச்சு. இது அலிஃப் லாம் மீம்னு இறங்குச்சு, அது அலம்னு இறங்குச்சு. ஏன்னா குர்ஆன் எழுத்து வடிவத்துல வந்த வேதம் இல்லை, ஓசையில வந்த வேதம். அதனால தான் எழுத்துல ஒன்னா இருந்தாலும் ஓதுறத வித்தியாசம் நம்ம ஓதிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அலம் அலிஃப் லாம் மீம், அலம் தர கைஃப ஃபால ரப்புக்கான அர்த்தம் தெரிஞ்சிடும். அலிஃப் லாம் மீமுக்கு என்ன அர்த்தம் வச்சிருப்பாங்க, அலிஃபு லாமு மீம்னு அர்த்தம் வச்சிருப்பாங்க. என்ன அர்த்தம், அப்ப அது அர்த்தம் தெரியல. ரசூலா விளக்குனாங்களா, விளக்கல. வரலாறுல எது தொடர்பா இல்ல, எப்படி புரிஞ்சுக்கிறது, இது அரபிகளுடைய வழக்கம். ஒரு செய்தியை சொல்வதற்கு முன்னால் ஒரு எழுத்தோ 2 எழுத்தோ 5 எழுத்தோ போட்டு ஒரு தகவலை சொல்வது அரபிகளின் வழக்கம் என்று புரிஞ்சிடும். இந்த 5 முறைப்படி நீங்க திருக்குர்ஆனை ஈஸியா என்ன செஞ்சுக்கலாம், கற்றுக்கொள்ளலாம். திருக்குர்ஆன் கலையை கற்றுக்கொள்ளலாம். திருக்குர்ஆனை பற்றி படித்து மக்களுக்கு தஃப்சீர் பண்ணலாம், பிறருக்கு எடுத்து சொல்லலாம். அதை பற்றிய சட்டங்களை எல்லாம் நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இது ஷார்ட்டா மார்க்கத்தை அறிகிற ஒரு வழி. இதே மாதிரிதான் ஹதீஸ், சரிங்களா? இது நாம இந்த எளிய மார்க்கத்தை எளிய முறையில நாமும் அறிந்து அடுத்தவர்களை அறிவிக்கணும்ல, அதற்கான ஒரு கலை. இப்ப நீங்க ஒரு 1/2 மணி நேரத்துல ஆலிம்சா ஆகிறதுக்கான ஒரு வழிமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். முயற்சி நீங்க தான் பண்ணிக்கணும். சரி.